அன்புறவுகள் அனைவருக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இப்போ அடிக்கிற மழை கிளைமேட்டுக்கு வந்து நாங்கள் சூப்பரா மரவள்ளி கிழங்க சுட சுட அவிச்சு அதோட செத்த மிளகாய் சம்பளம் சும்மா கேரமா செய்து இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட எங்களோட சேனலை நீங்கள் முதலாவதாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி கொண்டு வந்தேன். நான் 2 மரவள்ளி கிழங்கு இதைத்தான் இப்போ நான் பட்டி அவிக்க போகிறேன். நான் வடிவெல்லாம் கழுவிட்டேன்னு சொன்னேன். மேலாம் மழை நேரம் தானே, இப்போ கிழங்குல சரியான மண் இருந்தது. அதில் வடிவெல்லாம் கழுவி எடுத்துறேன். இப்போ நாங்கள் கிழங்கை உரிப்போம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி துண்டு துண்டாக வெட்டுவோம். அப்போ தான் உரிக்கிற ஈஸியாக இருக்கும். இல்லை வடிவா துண்டு துண்டா வெட்டி எங்களுக்கு இந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவு துண்டா, கொஞ்சம் பெரிய துண்டா தான் அவிக்கணும். சின்ன துண்டா போட்டா கரைஞ்சிடும். மழைக்கு சில கிழங்குகள் அவியாது, பார்த்து நல்ல கிழங்கா வாங்கணும், முடன் கிழங்கா வாங்கணும். இப்படி இப்படி ரோஸ் கலர்ல இருக்கணும். இந்த தோல் முத்தி இருக்கும். அப்பதான் இது நடுவேர் மட்டும்தான் இருக்கு. கிழங்கு எல்லாம் பார்த்து வாங்கணும். என்னன்னா வேர்க்கிழங்கும் இருக்கு, வேர்க்கிழங்கு இருக்கு. மற்றது அடிபட்டு அப்படியான கிழங்கு எல்லாம் பழுதா போயிடும். மஞ்சள் வேத்திரம் உள்ளது, அது நஞ்சல் நவியாது. அதுக்காண்டி தான் இது நல்ல மாக்கிழங்கு. இது நல்ல மாக்கிழங்கு. கிழங்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு. இதுக்கு நடுவேர் மட்டும்தான் இருக்கு. அதான் உரிச்சாச்சு. சரி, நாங்கள் உரிப்போம். இது ஈஸி உரிக்கிற. அப்படியே போட்டுட்டு நல்ல முட்டை கிழங்குன்னு சொன்னால் அப்படியே ஒரு கீறு போட்டுட்டு அப்படியே உரிக்கங்க. இப்படியே நல்ல கிழங்குன்னு சொன்னால் தோல் பக்கம் உரி பக்கம் உரி. இங்கே பார்த்தீங்களா, நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும் இந்த உள்ளுக்கு தோல். மலைக்கு எப்படி இருக்கும் இப்படி கிழங்கு சுட்டு சாப்பிட? எப்படி உரியுதுன்னு பாத்தீங்களா? கிழங்கு அவிச்சு சாப்பிட எப்படி இருக்கும்? சுட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் சின்ன கிழங்கா வேற லெவலா இருக்கும் தெரியுமா? சுட்டு சாப்பிட சுட்டு சாப்பிட்டா கிழங்கு நல்ல சின்ன கிழங்கு. எனக்கு சரியான விருப்பம் சுட்டு சாப்பிட தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும். மழை கிளைமேட்டுகளுக்கு சோளம், மரவள்ளி கிழங்கு, கச்சான், வத்தாள கிழங்கு அதுவெல்லாம் சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப கிழங்கெல்லாம் நல்ல வடிவா வெட்டியாச்சு. இந்த பீஸா வெட்டி இருக்கிறேன் நான். இந்த வடிவா கழுவிட்டு நாங்க ஏற்கனவே கழுவின வடிவா ஊத்தையில கிழங்கு இந்த வழியால இருக்கிற மண் தான் பேர் நாங்க உரிக்க உரிக்கிற கையில இருந்து கிழங்குல வடம். நான் கிழங்கெல்லாம் வடிவா கழுவிட்டு உரிச்ச வடியா ஒரு ஊத்தையும் இல்ல. இந்த பானைக்கு தான் நான் அவிக்க போறேன். இந்த பானைக்குள்ளேயே போடுவோம். இன்னைக்கு திறமை இருக்கும். இன்னைக்கு மழை குளிருக்கு மரவள்ளி கிழங்கு சூட சுட சாப்பிட அந்த மாதிரி லெவல்ல இருக்கும். அது உடன் கிழங்கு. உடன் கிழங்கு தான் இப்போ வாங்கணும். வாங்க பார்த்து வாங்கணும். ஓகே, நாங்கள் எங்களுக்கு அளவான பீஸில் வெட்டி நல்ல வடிவா கழுவி இப்போ நாங்கள் பானைக்கு போட்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த மரவள்ளி கிழங்கு அவியக்கூடிய அளவுக்கு தண்ணி விடுவோம். மரவள்ளி கிழங்கு அவிய கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணி விடணும். என்ன ஒரு பயமாக இருக்குன்னு சொன்னால், கிழங்கு அவிக்கிறதுல சில நேரம் மழைக்கு கிழங்கு அவியாமலும் இருக்கு. ஆனால் நான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன்னா பார்ப்பேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ தண்ணியும் காணும். இப்போ நாங்கள் அடுப்பில் தூக்கி வைப்போம். அடுப்பு எரியுதோ பார்ப்போம். எரியுது, நாங்கள் கிழங்க தூக்கி வைப்போம். அடுப்பாடு அப்படித்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கிழங்க மூடி விட போகிறோம். மூடி விட்டா தான் ஆவியில மூடி விடுவோம். ஓகே, இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு மழையும் வரப்போகுது. இப்போ அவிச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கோ அந்த மாதிரி வேற லெவலாக இருக்கும் தெரியுமா? மரவள்ளி கிழங்கு அடுப்பு நல்லா எரிக்கணும். முன்னாடி கிழங்கு தரக்கணிச்சிடும். தரக்கணிச்சா அவியாமல் இருக்கும். அதுக்காண்டி அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டே இருக்கும்.
அதெல்லாம் அந்த மாதிரி எரியுது அடுப்பு. தண்ணி கொதிச்சுட்டா கிழங்கு அவிஞ்சதுக்கு சமனா இருக்கு. ஆனா மழை வரக்கூடாது, அது மட்டும். மழை வரக்கூடாது, காத்தடிக்குது. பாப்போம் மழை வருதோ வேலையிலோன்னு பாப்போம். ஆனா மப்பதான் இருக்கு, அதோட காத்து மடிக்குது. மழை வர போகுது. இந்த அளவு ஒரு மூடம் கட்டுது. பாப்பம் கிழங்கு தண்ணி வந்து சூடாயிட்டு உண்டு. சூடாகி ஆவி வரக்குது. இப்போ தான் கொதிக்குது தண்ணி. நல்லா கொதிச்சு கும்பி விடுது பார்த்தீங்களா தண்ணி. நல்லா அவியட்டும். ஓகே பார்க்குறேன் நான் திறந்துட்டு 68 தான் நான் அவிஞ்சிட்டோன்னு பார்க்குறேன். ஓகே கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. இதுக்குள்ள என்ன செய்ய போறேன் தெரியுமா? பச்சை மிளகாய் வந்து வெட்டி போட போறேன். 2 வித்தியாசமான சமையல் செய்யறா. இந்த பச்சை மிளகாய் காரமா இருக்கும், வேற லெவல் வாசத்துல இருக்கும். அந்த மிதவெளி கிழங்கு சும்மா பச்சை மிளகாய் வாசமும் மிதவெளி கிழங்கும் சேர்ந்தா சுமார் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காண்ட நான் பச்சை மிளகாய் வெட்டி போடுறேன். நீங்கள் இப்படி அவிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்குமாண்டு. கண்டிப்பா அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அவியணும். அவியட்டும். கிழங்கு வடிச்சிட்டு 5 நிமிஷம் அவிஞ்ச அப்புறம் உப்பு போட்டுட்டு வைக்குவோம். சரியா? இப்ப வந்து கிழங்கு வந்து அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்க அதுக்குள்ள உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு பேயும் போட்டுட்டு மூடி விடுவோம். இப்பதான் லாபி வேண்டி பாத்தீங்கன்னு சொன்னா கிழங்கு வந்து கரைஞ்சிடும். அதுக்கான உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே அவியட்டும் கிழங்கு. நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்டா, சம்பல் தயார் செய்ய போறோம். ஓகே அப்ப நாங்க சம்பல் வந்து தயார் செய்ய என்னென்ன பொருட்கள்னு பாப்போமா? ஓகே பாப்போம். தேங்காய் பூ கணக்கையில் ஒரு சிலங்கள் தேங்காய் பூ, அதோட வந்து தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை, மற்றது வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம், புளி, மற்றது வந்து செத்தல் வந்து வறுக்காத செத்தல் அந்த மாதிரி இருக்குமே. இப்போ நாங்கள் இந்த சம்பள இடிப்போம். ஓகே இடிப்போம். இந்த செத்தலையும் உப்பையும் போட்டு நல்ல வடிவாக இடிச்சு எடுப்போமா. ஓகே இது கொஞ்சம் இடிக்கிற கஷ்டம்தான். பச்சை சட்டை உப்பு போட்டால் தான் இடிபட்டுரும். ஆனால் பச்சை சத்தலா தான் இடிக்கணும். நாங்கள் வறுக்காம உப்பு போட்டு இடிச்சா பக்கம் இடிபடும். பிரச்சனை இல்லை. சரி இதுக்குள்ள என்னன்னு சொன்னா மழையும் பெறப்போது போல இருக்கு. சரியா அப்புறம் அவிஞ்சிட்டு அந்த புரிய வச்சுதான் இறக்க போறேன். சொன்னாக்கெல்லாம் கரைஞ்சி கொண்டு வந்துட்டு பக்கத்து நல்ல கிழங்கு. பானை இறக்கி போட்டு இறக்கும். பானை இறக்கி வச்சுட்டு அப்படியும் இறக்கலாம். அவிஞ்சிட்டு தானே அவிஞ்சிட்டு சூப்பராக அவிஞ்சிட்டு அப்படி இருக்கு. இப்போ வந்து நாங்கள் செத்தலும் உப்பும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. இது இடிக்கிறத விட அம்மி இருக்குல்ல, அம்மியில் அட்டாச் எடுத்தா சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்கக்கூடாது. அம்மியில் அட்டாச் எடுத்தா வேற லெவலில் இருக்கும். எங்கிட்ட அம்மி ஒன்றும் இல்லை, அதனால தான் உடலுக்கு போட்டு இடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா வெங்காயம், கருவேப்பிலை, மற்ற புளி எல்லாத்தையும் போட்டு இடிப்போம். புளி, தேங்காய் பூ நீங்கள் போடாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. நான் தேங்காய் பூ போடாட்டிக்கு என்ன உரைப்பாக இருக்கும், சரியான உரைப்பாக இருக்கு. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறோம். என்ன மாதிரி சம்பல் இடிக்கிறேன். கட்டாயம் புளி போடணும். புளி போட்டாலும் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்படி இருக்கு. கண்ணை பறிக்கும் உரைப்பு அந்த மாதிரி இருக்கும்.
முக்கால் தேங்காய் போடாட்டிக்கு என்ன முறைப்பா இருக்கும், அதால நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இப்படி அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதோட என்ன சொல்லுங்க பாப்பா, பச்சை மிளகாய் மேல நாங்க போட்டு அவிச்சிருக்கிறோம் கிழங்கு. அப்ப கிழங்கு வந்து உரைப்பா தான் இருக்கும், அது ஒரு வேற லெவல்ல இருக்கு. இப்போ நாங்கள் வந்து சம்பளம் எல்லாம் இடிச்சிட்டு இதிலிருந்து நாங்கள் கிழங்கு சாப்பிட போகிறோம். என்ன அந்த வேலை இருக்கும். இப்போ மழை விறக்கடையில எல்லாம் முடிச்சிருவோம். மழை வந்தால் அவ்வளோதான், ஒன்றும் தெரியல. இப்போ மழை காலங்களில் இதான் பிரச்சனை. எப்போ மழை வரும் எப்போ மழை வராண்டே தெரியாது. இப்போ பார்க்க கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு மதியம் எல்லாம் பார்த்தா இப்போ பின்னேரம் பார்க்க மப்பு போட்டோன்னு வந்துட்டு, அதான் பிரச்சனை. சம்பல் வந்து ரெடியா? ரெடி, சூப்பரா ரெடி. யாரும் எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி சம்பல். ஓ, அந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருக்குது. இப்போ நாங்கள் ராக்குவோம். ராக்குங்கோ. கரண்ட் என்ன இல்லை? கரண்ட் இல்லைன்னா கையாலேயே பரவாயில்ல. நல்ல வடிவா ஃபுல்லா செடுப்பான். கையால் எடுத்துட்டு மாறி கறி கண்ணில் கையை வச்சிருக்கேங்கோ. இந்த கண் அவ்வளோதான் எட்டியும். அப்படியே ரொட்டி எடுக்குது இப்படியே வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்படி இதில் வச்சுட்டு மிளகாய்க்கெல்லாம் கூட சாப்பிட்டா சும்மா வேற லெவல் டேஸ்ட்லாம் இருக்க போது நாங்கள் சாப்பிடுவோமே. சாப்பிடுவோம். சூப்பரா வந்து கிழங்கெல்லாம் அவிச்சாச்சு. எப்படி அவிஞ்சிருக்கு? சூப்பரா மாதிரி அவிஞ்சிருக்கு. அதுக்கு மேல பச்சை மிளகா, அவிஞ்ச பச்சை மிளகா வேற லெவல் வாசமா இருக்கு கிழங்கு. அதோட பக்கத்துல சம்பல், உரைப்பான காரமான சூப்பரான சம்பல். சம்பலும் கிழங்கும் சும்மா வேற லெவல்ல இருக்க போது இப்ப நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்றோம். என்ன அந்த மாதிரி இருக்க போது இருக்கு, பார்க்கவே வாய் விட்டு நான் இப்ப சாப்பிட போறேன். சாப்பிட்டுக்கா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சம்பளோட தொட்டு உப்பெல்லாம் காணுமோ? உப்பெல்லாம் தலைமையா இருக்கு, அதோட கிழங்கே உரைப்பா இருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம். பச்சை மிளகா சரியான கேரம், எங்கட வீட்டு பச்சை மிளகா இப்போ மரத்துல உடனே நான் ஆஞ்சி கொண்டு வந்தேன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. அதோட கிழங்கு உரைப்பா இருக்கு. இப்ப சம்பளோட தொட்டு கிழங்கு அப்படி அவிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அந்த வேற கிழங்கு. ஆனா சில கிழங்கு மேரி காலத்துல அவியாதுன்னு சொல்லி ஆனா இது அவிஞ்சிருக்கு இல்ல இருக்கு. சம்பளோட சாப்பிடுவாங்க அப்படி இருக்குண்டா. என்ன சொல்லுது? அந்த மாதிரி தான் உண்மையா உண்மையா நல்லா தான் இருக்கு. நாங்க வீடியோ காண்டி சொல்லல, உண்மையாவே நல்லா தான் இருக்கு. நீங்களும் அப்படி அதே விட சம்பல் இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. பச்சை மிளகா போட்டு அவிச்சு கிழங்கு நீங்க நார்மலா சாப்பிட்டு பார்த்தாலே அந்த மாதிரி தான் இருக்குங்களாங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குண்டு. கிழங்கு சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்கு. தூவி வந்து கிழங்கு அவிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட பச்சை மிளகாயும் அவிச்சு ரூவி வச்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிழங்கு அந்த மாதிரி இருக்குது. பச்சை மிளகாயோட சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். சாப்பிடுறாங்க பச்சை மிளகாய் வேறு லெவலாக இருக்க போது. அதை விட எனக்கு சரியான சந்தோஷமா என்னன்னு சொன்னேன், இந்த கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதுன்னு சரியான விருப்பம். அதுவும் இந்த மழை கிளைமேட் தான் சூப்பரா இருக்கும். என்ன அப்படி இருக்கும் பச்சை மிளகாய் சாப்பிடுறாங்க அப்படி இருக்கும். என்ன அந்த பச்சை மிளகாயோட போட்டு அவிச்சா தானே அந்த வாசம், அந்த பச்சை மிளகாயோட வாசம் வந்து கிழங்குல இருக்குது. வேறு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உரைப்பாம் இருக்கு சம்பல். சரி இதை பார்த்தீங்களா இப்படி கிழங்குமா அந்த மாதிரி மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் சுட்டாச்சுடா கிழங்கும் சம்பலும். உங்களை பார்த்தாலே சரி மின்னுக்கு மழை வேற போதும். மழை வேற போதும். மழை வேற போதும். நான் சாப்பிட்றேன். சம்பளோட தொட்டு சாப்பிட போறேன். எப்படி இருக்கும் உரைப்பேன? நல்லா இருக்கேண்ணா, நல்ல சோகா உரைப்பா இருக்கும். வேற லெவல் என்ன அந்த மாதிரி இருக்கு. நீங்களும் இப்படி கிழங்கு வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. குடும்பத்தோட இப்படி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலாக இருக்கும். அதுவும் இந்த மழை குளிர் காலங்களில் இப்படி வேண்டி அவிச்சு சாப்பிடணும். இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன அவிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கட்டாயமாக வந்து. அதுவும் கிழங்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வாங்குவோம். உடன் கிழங்கா வாங்குவோம், நல்ல மொத்த கிழங்கா வாங்குவோம். ஆக பிஞ்சு கிழங்கு வாங்குவோம். அதுமாதிரி நல்ல மொத்த கிழங்கா வாங்கி அவிச்சு சாப்பிடுவாங்க. வேற லெவலில் இருக்கு.
நீங்கள் சாப்பிடுச்சு வேணாம், நீங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட போறேன். இதோட நாங்கள் எங்களை காணொலியை முடிக்க கொள்வோம். என்ன இதோட எங்களை காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முதல் எங்களை பார்க்குற எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து மறக்காமல் எங்களை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ நாங்கள் சந்திக்கணும். பாய்.